சட்டம் திருத்தப்பட வேண்டும். 2020ஆம் ஆண்டு தொடக்கம் 24 வரைக்கும் இருந்த பாராளுமன்றத்தில் கௌரவ சுமந்திரமாக கொண்டு வந்து அந்த தனிநபர் சட்டமூலத்தை நான் இந்த பாராளுமன்றத்தை சமர்ப்பித்தால் நீங்கள் விரைவாக அதை எந்த கட்டத்தில் இருக்கும்? மாகாண சபை தேர்தலுடைய நிலைமை சில மிக மோசமான கட்டத்தில் இருக்கின்றது. அரசுக்கு மாகாண சபை தேர்தல் நடத்துவதான எண்ணம் இருக்கிறது போல தெரியவில்லை. இது சம்பந்தமாக நான் மாகாண சபை தேர்தல் எந்த தேர்தல் முறையிலே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று அரசாங்கம் நியமித்து மாகாண சபை தேர்தல் முறைமையை கண்டறிகிற தேர்தல் முறையை கண்டறிகிற அந்த தெரிவுக்குள்ளே ஒரு உறுப்பினராக இருக்கின்றேன். அதில் எதிர்கட்சியை சேர்ந்த கௌரவ நிசாம் ஆரியப்பர், மனு கணேசன், ரஞ்சித் பத்துமன் அவர்கள் இணைந்து எதிர்கட்சியில் 4 உறுப்பினர் நாங்கள் இருப்போம். ஆளும் தரப்பிலே 8 உறுப்பினர் இருக்கிறார்கள். இந்த மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக ஆரம்பத்தில் இருந்து விளக்கமாக சொன்னால் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலே கௌரவ ஜனாதிபதி அவர்களை நவம்பர் மாதத்தை கௌரவ ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்தில் வரை தந்த பொழுது நான் அவரிடம் கேட்டிருந்தேன் மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கு சட்டம் திருத்தப்பட வேண்டும். 2020ஆம் ஆண்டு தொடக்கம் 24 வரைக்கும் இருந்த பாராளுமன்றத்தில் கௌரவ சுமந்திரமாக கொண்டு வந்து அந்த தனிநபர் சட்டமூலத்தை நான் இந்த பாராளுமன்றத்தை சமர்ப்பித்தால் நீங்கள் விரைவாக அதை அமல்படுத்தி தேர்தலை நடத்துவீங்களா என்று கேட்டபொழுது இல்லை, அதை நாங்களே அந்த சட்டங்களை இயக்கிறோம், நீங்கள் தனிநபர் சட்டமூலத்தை கொண்டு வர தேவையில்லை என்று சொன்னார். அதனைத் தொடர்ந்து டிசம்பர் மாதத்திலே 2024ஆம் ஆண்டிலே சந்தித்த பொழுது மீண்டும் அவர் அந்த கருத்தை சொல்லியிருந்தார், தாங்கள் அதை செய்வோம் என்று சொல்லி. ஆனால் அரசாங்கம் அதை செய்வதற்கான எந்த ஆயத்தமும் இல்லாத நிலையிலே 2025ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் அளவில் நான் ஒரு தனிநபர் சட்டமூலம் ஒன்றை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தேன். மாகாண சபை முறை தேர்தலை நடத்துவதற்காக வீதாசார முறையில் தேர்தலை நடத்தக்கூடிய வகையான ஏற்பாடுகளை செய்வது. அது அரசு நினைத்திருந்தால் ஒரு இரவுக்குள்ளே அதை அவளுக்கு கொண்டு வந்து தேர்தலை நடத்தியிருக்கலாம். ஆனால் அதை பெட்டி 6 மாதத்துக்கு அமைச்சர் தன்னுடைய சிபாரிசை வழங்குவதற்கு ஒரு தனிநபர் சட்டமூலத்துக்கு 6 மாத காலப்பகுதி இருக்கின்றது. அந்த 6 மாதம் வரைக்கும் காத்திருந்து 6 மாதம் முடிய அந்த தேர்தல் என்னுடைய தனிநபர் சட்டமூலத்துக்கு தன்னுடைய சிபாரிசை தர முடியாதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு காரணமாக சொன்னார். அது அரசியலமைப்புக்கு முரணான விடயமாக இருக்கின்றது. அதுக்கு பிறகு அது சம்பந்தமாக நான் சொல்லலாம். அதுக்கு பிறகு ஜனாதிபதி அவர்கள் இன்று நாங்கள் சந்தித்து சம்பந்தமாக என்னுடைய அதிருப்தியை வெளியிட்டார்கள். அதுக்கு பிறகு 2ஆம் மாதம் அளவிலே பாராளுமன்ற தெரிவு குழு ஒன்றை நியமிக்கிறதாக ஒரு அறிவித்தல் வந்தது. பாராளுமன்ற தெரிவு குழு நியமிக்கிறதாக அறிவித்தல் வந்த பிறகு அதிலே ஒரு சில நாட்களுக்குள்ளே எதிர்கட்சியினுடைய 4 பேருடைய பெயரை எதிர்கட்சி தலைவர் அனுப்பி வைத்திருந்தார் பாராளுமன்றத்துக்கு. ஆனால் ஒரு கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு அதிகமாக ஆளும் தரப்பு தங்களுடைய 8 பேருடைய பெயரை அனுப்பாமல் இன்னொரு 2 மாதத்தை எடுத்திருந்தார். அதுக்கு பிறகு அதிலே இருக்கின்றது தேர்தல் அந்த தெரிவுக்குழு முறையிலே தெரிவுக்குழுடைய முதலாவது அறிக்கை 3 மாதத்துக்கு வழங்கப்பட வேண்டும். அந்த முதலாவது கூட்டத்திலிருந்து 3 மாதத்துக்கு வழங்கப்பட வேண்டும். ஆனால் அந்த முதலாவது கூட்டத்தை அரசாங்கம் கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு நடந்தாமல் வைத்திருந்து கடைசியாக 3ஆம் மாதம் அளவிலே 4ஆம் மாதம் அளவிலே முதலாம் கூட்டம் நடந்தது. அதிலே மிக தெளிவாக என்னுடைய உள்ளூராட்சி மன்ற என்னுடைய தனிநபர் சட்டமூலத்தை அமைச்சர் அவர் நிராகரித்தது அது பிழையானதுன்னு சொல்லி சட்டமாதிபருடைய திணைக்களம் அந்த தெரிவுக்குழுக்கு வந்து என்னுடைய அந்த தனிநபர் சட்டமூலம் அரசமைப்பு முரணாது இல்லை என்பதை பகிரங்கமாக சொல்லியிருந்தாங்க. அப்போ அமைச்சர் சொன்னது ஒரு அபாண்டமான பொய் என்பதை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து தேர்தல் ஆணைக்குழுவை தேர்தல் திணைக்களத்தை பாராளுமன்றத்துக்கு அழைத்து அதனூடாக நாங்கள் கேட்டிருந்தோம் இந்த புதிய தேர்தல் முறை நினைக்கிறோம் தேர்தல் உடனடியாக நடத்துறதுக்கு என்ன வழிகள் இருக்குன்னு அவர்கள் சொன்னாங்க. இலகுவான வழி சாணக்கியனுடைய தனிநபர் சட்டமூலத்தை அமல்படுத்தினால் அதை செய்யலாம் என்பதை சொல்லியிருந்தார்கள். ஆனால் அரசாங்கத்தினுடைய 8 பேருக்குள்ளே ஒரே ஒரு பெண் பிரதிநிதி தான் இருக்கிறார். சமன்மணி குணசிங் என்று அழைக்கப்படுற பாராளுமன்ற உறுப்பினர். அவர் சபாநாயகர் விமல் ரத்நாயக் அவருடைய மனைவி. சபாநாயகர் விமல் ரத்நாயகருடைய மனைவியை அந்த பாராளுமன்ற தெரிவுக்குழுவிலே நியமித்திருக்கிறார்கள். 8 பேரில் ஒருவராக ஒரே ஒரு பெண் உறுப்பினர். அந்த அம்மையார் சொன்னால் மாகாண சபை தேர்தல் நடத்துறதாக இருந்தால் பெண் பிரதிநிதித்துவம் இல்லாமல் இது நடத்த முடியாது சொன்னார். இப்போ நாங்கள் அதுக்கு பிறகு நாங்களும் அது ஒரு அளவு பெண் பிரதிநிதித்துவம் நிச்சயமாக இருந்தால் நல்ல என்பதற்காக இந்த வீதாசார முறையை வைத்துக்கொண்டு புதிய தேர்தல் சட்டம் ஒன்றை இயக்காமல் வீதாசார முறையை வைத்துக்கொண்டு அதிலே
பெண் பிரதித்துவத்தை உள்வாங்குவதற்கான ஒரு திட்டம் ஒன்றை தருமாறு தேர்தல் திணைக்களத்தில் சொல்லும். அவர்களும் ஒரு திட்டத்தை தந்திருந்தார்கள். அந்த திட்டத்தினூடாக 25 விதமான பெண் பிரதித்துவத்தை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதாவது தெரிவு செய்யப்பட்ட பெண்கள் முறைமை எப்படி நான் கூடுதலாக சொல்லலை, ஆனால் ஒரு முன்மொழி ஒன்றை தந்திருந்தார்கள். ஆனால் அதிலே அந்த அம்மையார் சொன்னால் இதில் நாங்கள் இதை பெண்களுடைய ஒன்றியத்துடன் நாங்கள் பாராளுமன்றத்தில் பெண்களுடைய ஒன்றியத்துடைய அபிப்பிராயத்தை கேட்போம். 3 கூட்டங்கள் பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் பேசுவோம். பெண் பாராளுமன்ற உறுப்பினர் 33 வீதம் தங்களுக்கு வரும், 25 வீதம் போதாதுன்னு சொன்னார்கள். அதுக்கு பிறகு 25 வீதம் எப்படி உறுதிப்படுத்தலாம் என்று சொல்லி எங்களுக்கு உறுதியாக தெரிய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் கடைசியாக அதிலே லக்மாடி ஹேமச்சந்திரன் அழைக்கப்பட்ட தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் அந்த கூட்டத்தில் கேட்டார், சரி 8 கட்சிகளுக்கு ஒரு ஆசனம் வந்தால் எப்படி நீங்கள் 25 வீதத்தை உறுதிப்படுத்தலாம்? அந்த நேரத்திலே தேர்தல் திணைக்களத்துடைய அதிகாரிகள் சொன்னார்கள், பொதுவாக ஆசனங்கள் பிரியும் பொழுது 30 ஆசனங்கள் இருந்தால் அது 7 ஆசனம், 5 ஆசனம், 4 ஆசனம் அது வந்து முறைமையிலே வந்து ஒரு நாளுமே 8 சுயேட்சை குழுக்களுக்கு 8 ஆசனங்கள் ஒரு ஆசனங்களாக வர்றது அப்படி நடக்காது என்றால் அது தேர்தல் வீதாசார முறையின்படி அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இல்லை. அப்படி நடக்கவே இல்லான்னு சொல்கிறீங்களா? இல்லை சொல்கிற எக்ஸெப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்சஸ், அதாவது அப்படி நடக்கிறது வாய்ப்பே இல்லை. ஆனால் அப்படி நடக்காது, ஒரு காலம் நடக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்ல முடியாது என்று சொல்லப்படுது. அப்படி என்றால் அதிலே எப்படி நீங்கள் 25 வீதத்தை உறுதிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அம்மையார் சொல்லியிருந்தார். அதிலே இருந்து அந்த தேர்தல் முறை, அதாவது தேர்தல் நடத்தப்படக்கூடாது, இந்த பெண்கள் 25 வீதத்தை உறுதிப்படுத்தாலும் தேர்தல் நடத்தப்படக்கூடாதுன்னு சொல்லி அதை நிராகரித்ததாகத்தான் நான் கருதுகின்றேன். அதனைத் தொடர்ந்து அண்மையில் நடந்த கூட்டத்திலே இளைஞர்களுக்கு 25 வீதம் கட்டாயமாக வழங்கப்படுத்த வேண்டும் சொல்லி இளைஞர்களுக்கான இளைஞர் ஒன்றிய பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைக்கப் போகின்றார்கள். நான் பகுதியாக சொன்னேன், கட்டாயம் நாங்கள் இன்னும் பல குழுக்கள் இருக்குதானே, எல்லாரையும் அழைத்து திறந்த பாராளுமன்ற ஒன்றியத்துடைய தலைவர் நான், திறந்த பாராளுமன்ற ஒன்றியத்திலே வந்து ஆலோசனை கேட்கணும், விசேட தேவையில் இருக்கிறவருடைய ஒன்றியத்திலே ஆலோசனை கேட்கணும், சுற்றுச்சூழல் சம்பந்தமாக இருக்கிறவருடைய ஆலோசனை கேட்கணும் என்று நான் சொன்னதுக்கு இல்லை அவங்கள்ட்டையும் நாங்கள் கட்டாயம் கேட்க தான் போகிறோம், அதெல்லாம் அவங்களோட ஆலோசனை எடுக்க வேண்டும் என்று அந்த அம்மையார் கடுமையான தொழிலை சொல்லியிருந்தார். இதிலே விளங்கிக் கொள்ளக்கூடிய விடயம், இந்த தேர்தல் நடத்துவதற்கான எந்த எண்ணமும் அரசாங்கத்தில் இல்லை. இதிலே மிக முக்கியமாக நான் கொழும்பிலே சில முக்கியமான இந்த திடீர் சந்திப்புகளை நாங்கள் நடத்துகிறோம். அவர்கள் சொன்னார்கள் தேர்தல் நடத்தாததற்கான காரணம் அவங்களுக்கு தென் மாகாணத்தை பற்றியோ ஏனைய பிரதேசங்களை பற்றி அவங்களுக்கு அக்கறை இல்லை. ஆனால் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே 25 வீதமான வாக்குகள் கிடைத்திருந்தாலும் அதிகமான ஆசனங்களை கிடைத்திருந்தால் அந்த வடக்கில் இருக்கிற 2 தேர்தல் மாவட்டத்தில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். மாகாண சபை தேர்தல் நடந்தால் அவங்க தோல்வியடைவார்கள் அவர்கள் தெரியும். அப்போ வடக்கு கிழக்கிலே இருக்கிற தமிழ் மக்களுடைய முழுமையான ஆதரவு தங்களுக்கு இருக்குது என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குகின்ற அரசு அதை இழக்க விரும்ப மாட்டார்கள். அதனால் தேர்தல் அவர்கள் நடத்த மாட்டார்கள் என்று பல முக்கியஸ்தர்கள் இது சம்பந்தமாக கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். உண்மையிலே அதுதான் யதார்த்தமாக இருக்கும்.